ஏன் மன அழுத்தமா இருக்கிறீங்க சின்ன குழந்தை? என்னை பார்க்க வந்தா கண்ணங்களை நுள்ளிறாங்க. சரியா நோகுது. என் கண்ணு வலிக்குது. நான் என் அப்பா மாதிரி இருக்கேன்னு சொல்றாங்க, அம்மா மாதிரி இருக்கேன்னு சொல்றாங்க, சிலர் 2 பேர் மாதிரியும் இருக்கேன்னு சொல்றாங்க. அதனாலதான் கவலையா இருக்கீங்களாங்க. ஹலோ அப்பா, எப்ப வர்றீங்க? வரும்போது பிரியாணி வாங்கிட்டு வாங்க. எதுக்கு நீங்க மெடிடேஷன் பண்றீங்க? அம்மா அப்பா போடுற சண்டைய தாங்கிக்க தெம்பு இருக்கணும்ல. ஏன் டென்ஷனா இருக்கீங்க? பல்லு ஆடுதுன்னு எங்க அம்மா கிட்ட போய் சொன்னாங்க. அதுக்கு எங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமாங்க? அம்மா என்ன சொன்னாங்கங்க? பல்லு எந்த பாட்டுக்கு ஆடுதுன்னு கேட்டுட்டு அவங்க மாட்டுக்கும் போயிட்டாங்கங்க. எங்க அம்மா எனக்கே டஃப் கொடுக்குறாங்கங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்க கொரோனா பாஸா இருக்கணுங்க. அதான் இவ்ளோ அறிவா பேசிறாங்கங்க. குஞ்சுப்பா ஒரு தத்துவம் சொல்லு. வசதி வந்துருச்சுன்னு ஆடிரவும் கூடாது, வறுமை வந்துருச்சுன்னு வாடிரவும் கூடாது. எல்லாம் மாற ஒரு நொடி போதும். எதுக்கு சிப்ஸ் சாப்பிட மாட்டீங்க? அது பாடிக்கு கெடு. அம்மா சாப்பாடு தான் நல்லது. ஏங்க இப்படி தலை தெறிக்க ஓடி வரீங்க? ஏன் தான் இந்த ஆண்டவன் என்னை இவ்ளோ அறிவா படைச்சானே தெரியலீங்க. ஏங்க? அதுவாங்க, அம்மா சொன்னாங்க பச்சையா கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்ப நல்லதுடா கண்ணுன்னு சொன்னாங்கங்க. நானும் வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேங்க, பச்சை கேரட் கிடைக்கல. சரி, மார்க்கெட்டுக்கு போய் தேடி பார்த்தா அங்கேயும் பச்சை கேரட் இல்ல, ஆரஞ்சு கலர் கேரட் தான் இருந்துச்சு. அப்புறம் அம்மா கிட்ட வந்து சொன்னா இதுதான்டா கண்ணு வேக வைக்காத பச்சை கேரட் அப்படின்னு சொல்றாங்கங்க. இது பச்சை கேரட் இல்லம்மா, ஆரஞ்சு கேரட். ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு கலர்ல இருக்கிறதுனால நம்ம ஆரஞ்சு பழம்னு சொல்றோம். அப்ப இதையும் ஆரஞ்சு கேரட்னு தானே சொல்லணும். அட ஆமாங்க. இதாங்க கேட்டேன், இதுக்கு தான் துரத்திட்டு வராங்க எங்க அம்மா. அட ஆமாங்க. நீங்களே சொல்லுங்க, பழத்துக்கு ஒரு நியாயமும் காய்க்கு ஒரு நியாயமாங்க? நான் கேட்டது சரிதானங்க?